தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த காணொளியை பாருங்க. இந்த காணொளிய ஏன் பாருங்கன்னு சொல்றேன் அப்படின்றது இந்த காணொளிய பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். கடந்த முறை நம்ம 13 தொகுதிகள் நின்னோம். 13 தொகுதி ஒரு தொகுதி விடாத பெறுவோம். இது ஏதோ பேச்சுக்காக இல்ல, 13 தொகுதியை பெற்று தருவோம். ஒண்ணு. ரெண்டாவது, கூடுதலா 6 தொகுதி கேட்போம். நாம வாழ்ந்துருக்கோம், நம்ம கட்சி வாழ்ந்துருக்குது. நம்ம தலைவருடைய பேர் சொல்லிதான் கடந்த ஆட்சியில, கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நீதி கொடுத்தாங்க. அதனால நமக்கு கேட்கக்கூடிய எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதே போல நம்ம கூட்டணி கட்சி நம்ம குறைச்சி பேசல. அதனால நீங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த தொகுதி நம்ம தொகுதி. பார்த்துட்டீங்களா? அதாவது புதுச்சேரியில் திமுக ரொம்ப எகத்தாளமாக காங்கிரஸை இதை விட மோசமாக யாரும் காங்கிரஸை அவமானப்படுத்த முடியாது. அதாவது 13 இடங்களில் நாங்கள் நிற்க போகிறோம், மிச்சத்தை உங்களுக்கு நாங்கள் தூக்கி போடுறோம், அதை முடிஞ்சால் வாங்கிட்டு போங்க, நாங்கள் தான் பெரிய கட்சி புதுச்சேரியில் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை பார்த்து திமுக நபர்கள் சொல்கிறார்கள். இதான் உண்மையும் கூட. உண்மைனா என்ன? அதாவது திமுக பலமாக இருக்கிறது காங்கிரஸை விட புதுச்சேரியில்னா இல்லை. ஆனால் என்ன இங்கே பிரச்சனைனா, காங்கிரஸை ஒரு ஒட்டுண்ணியாக, ஒரு தொங்கு சதையாக கருதுகிறது திமுக. இதற்கு காரணம் தமிழக காங்கிரஸுடைய செயல்பாடு தான். நீங்கள் புதுச்சேரியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, காங்கிரஸ் தான் அங்கே அடித்தளம் அமைத்திருக்கின்ற கட்சி. புதுச்சேரி எப்பவுமே தமிழ்நாட்டிலிருந்து வேறுபட்டு இருக்கும். எதில் அப்படின்னாக்க, அரசியலை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் தேசிய கட்சிகள் தான் அங்கே முக்கியத்துவம் பெறும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க என்ஆர் காங்கிரஸ், அதாவது ரங்கசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸும் கூட காங்கிரஸ்லேருந்து பிளவுபட்டு அங்கே கோலோச்சி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. அப்போது அந்த கட்சியுடன் தேசிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிறது. அடித்தளம் என்னன்றது பார்த்தீங்கன்னாக்கா, காங்கிரஸ் ஏற்படுத்திய அந்த அமைப்பு தான். அந்த அமைப்பில் ஒரு பகுதியை என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி கொண்டு போய் விட்டார். அவ்வளவுதான். இப்போ என்னன்னா, இந்த அடித்தளத்தை கொண்டிருக்கின்ற கட்சி அடித்தளமே இல்லாத திமுகவிடம் மண்டியிட்டது ஏன் அப்படின்றது கேள்வி. தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு நீங்கள் ஒற்றுமையாக இருக்கீங்க, அல்லது உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு முன்னணி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல வேண்டும்னா, நான் கேட்குறேன், ஒரு முக்கியமான ஒரு தலைவர்கிட்ட கேட்குறேன், காங்கிரஸ் தலைவர்கிட்ட கேட்குறேன், விஜயோட நீங்கள் போகிறது தானே கரெக்டாக இருக்கும். தாவேக்காவுடைய விஜய் உங்கள் மீது அபிமானம் கொண்டிருக்கின்ற ஒரு நபராக இருக்கார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்களெல்லாம் சந்தித்திருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அவர் இந்த கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்ற எண்ண ஓட்டத்திற்கு முன்னால் அவர் ஒரு கட்சியில் இணைய வேண்டும் என்று நினைத்தது என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான். அந்த காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் காங்கிரஸில் அவர் ஒரு முக்கியமான பதவியை பெற வேண்டும் என்று கூட முயற்சித்தார் அப்படின்னு தகவல்கள் வருகின்றது. அப்படின்ற ஒரு சூழலில் இப்படி காங்கிரஸ் மீது ஈடுபாடு கொண்டிருக்கின்ற விஜய், உங்களுடைய கட்சியிலேயே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பெருவாரியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விஜயோட செல்வது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனதளவில் நினைக்கிறீங்க. அப்படின்ற சூழலில் ஏன் நீங்கள் கூட்டணியை அவருடன் அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஏங்க, எங்களுக்கு பணம் யாருங்க தருவாங்க? இவன் தருவாரா? விஜய் தருவாரா? இவரால் முடியுமா? அப்போ பணம் தரான்ல இவங்க அப்படின்றது. அதாவது திமுக பணம் கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறது காங்கிரஸை தங்கள் பக்கம். எப்படி கம்யூனிஸ்டுக்கு 25 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்களோ, எப்படி வைகோவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கிறார்களோ, எப்படி விசிகாவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய வன்னியரசு, பாலாஜி போன்றவர்களை எல்லாம், ரவிக்குமார் போன்றவர்களெல்லாம் வளைத்து வைத்திருக்கிறார்களோ, அதுபோல் காங்கிரஸில் இருப்பவர்களையும் வளைத்து வைத்திருக்கிறார்கள். அதை அவங்க தாங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க கூட தான் போவோன்னு. அப்போது தமிழ்நாட்டு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை. தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ண ஓட்டமெல்லாம் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் எவங்க ஆஸ்திரனா அவங்க பக்கம் போவேன், இதான் காங்கிரஸோடைய நிலைப்பாடு. இப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு புதுச்சேரி, அதனுடைய கோட்டையாக இருக்க வேண்டிய புதுச்சேரியை இழந்து நிற்கிறது. எதனிடம் இழந்து நிற்கிறது? நீங்கள் இவங்களோட என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமியோட நீங்கள் இழந்து நிற்கிறீங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் இழந்து நிற்பது யாரிடம்? திராவிட முன்னேற்ற கழகத்திடம்.
அவனுக்கு அங்கே கட்சியும் கிடையாது, கட்டுமானமும் கிடையாது. கட்சியும் இல்லை, கட்டுமானமும் இல்லை. ஆனால் அவன் கோலோச்சுகிறான் என்றால் உன் கட்சி எங்கே வந்து நிற்கிறது என்பதை நீ இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய அலுவலகத்தில் தான் திராவிட கட்சிகள் திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், இவங்க போய் பேசுவாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே இடஒதுக்கீடு அதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்தை யார் யார் பங்கு பெற போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அங்கே முடிவாகும். இன்றைக்கி திமுககாரன் என்ன சொல்கிறான்னா, ஏன் அலுவலகத்துக்கு வான்னு சொல்கிறான். சுயமரியாதையை இழந்துவிட்டு காங்கிரஸ் இன்றைக்கு தலை தொங்கி நிற்கிறது. இதெல்லாம் எதுக்காக? கேவலம் இந்த லோக்சபா எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலிருந்து 10 தொகுதிகள் கிடைக்கும்ங்கிற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய தன்மானத்தை புதுச்சேரியில் இழந்து நிற்கிறது காங்கிரஸ். இதை பார்த்து நொந்து போகிறாங்க காங்கிரஸ் தலைவர்களே. இவ்வளவு கேவலமாவா நம்ம வந்து கையை கட்டி நிற்கிறோம்? இவ்வளவு நம்மளை அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் இந்த கூட்டணியில் நம்ம பயணிக்கணுமா அப்படின்ற கேள்வி காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் வந்துருச்சு. எப்படிங்க ஜெல்லாகும்? எப்படி ஒரு தன்மானம் மிக்க ஒரு காங்கிரஸ் தொண்டன் எப்படி இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பான்? எப்படி இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று உழைப்பான்? தமிழ்நாட்டில் தான் அவமானப்படுத்துறீங்க. தமிழ்நாட்டில் மாணிக்கம் தாகூர் நியாயமான கேள்விகளை கேட்குறார். நியாயமான கேள்விகளை கேட்கக்கூடிய மாணிக்கம் தாகூரை பார்த்து அவர் ஒரு எம்பி, அவரை பார்த்து சங்கி என்கிறான். எதற்கு? நியாயமான கேள்வி. எதென்ன? ஆட்சியில் பங்கு எங்களுக்கு கொடுங்கள், எத்தனை காலம்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இடைச்சிறுகளாகவே இருப்பது, நாங்கள் தொங்கு சதையாகவே எத்தனை காலம்தான் இருப்பது, ஒவ்வொரு முறை எங்களை வைத்து கொண்டு நீங்கள் ஆட்சிக்கு வருகிறீர்கள், உனக்குன்னு தனி ஓட் பேங்க் கிடையாது, திமுகவுக்குன்னு பெரிய ஓட் பேங்க் கிடையாது. திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட் பேங்கை மதச்சார்பின்மை என்ற பெயரிலே ஆடக்கூடிய நாடகத்தை வைத்து இவர்கள் சிறுபான்மை மக்களை கவர்ந்து வைத்திருப்பது தான் அதற்கான பின்னணியே காங்கிரஸ். அப்போது எங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆட்சிக்கு வருகிறீர்கள், எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறீர்களோ நீங்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பதில்லை, மாறாக எங்களை உதாசீனப்படுத்துகிறீர்கள். ஆனால் தேர்தல் வரும்பொழுது மட்டும் ராகுல் காந்தியினுடைய சகோதரர் அப்படின்னு ஒரு நாடகத்தை ஆடி டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் நீங்கள் வளைத்து விட்டு அதே நபர்களுக்கு யார் இந்த 20 பேர் 18 பேர் இப்போ எம்எல்ஏக்களாக இருக்காங்கனாக்கா இந்த 18 பேர் தான் திரும்பவும் வருவான். 25 பேருக்கு இவங்க இடம் கொடுக்குறாங்கன்னு இவங்க இந்த முறை போன முறை 25 பேர் கொடுத்தாங்க, இந்த முறை 28 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசப்படுகிறது. 28 பேர் கொடுக்குறாங்கன்னா அதே நபர்கள் யார் யாரெல்லாம் திமுகவுக்கு சாமரம் வீசினார்களோ அதே நபர்கள் வந்து எம்எல்ஏக்கு போட்டியிடுவார்கள். புதியவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அப்போ இந்த கட்சி எப்படி வளரும்? இந்த கட்சிக்கு எப்படி வளர்ச்சி வரும்? காலத்துக்கும் இவங்க தொங்கு சதையாக இருக்க வேண்டியதுதான். சத்தியமூர்த்தி பவன் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அப்படின்ற பட்டம் என்பது இங்கே திமுகவுடைய தேசிய அணி மாவட்ட செயலாளர் என்று வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம். அதற்கு மேலே எதுவுமே சொல்ல முடியாது. அப்படியான இடத்துல தான் இன்றைக்கி இவர் செல்வ பெருந்தகை இருக்கிறார். செல்வ பெருந்தகை எடுத்து பாருங்கள். ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய அவர் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ அப்படின்ற நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டையில் வரக்கூடிய ஸ்கிராப் டீல், கோடிக்கணக்கான பணம், அதில் கான்ட்ராக்டு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மாதம் இவ்வளவு என்று ஒதுக்கப்படுகிறது. அது ஒதுக்கப்படுகிறது என்ற ஒரே காரணத்திற்காக இவர் திமுகவுக்கு ஜால்ரா போட்டு கொண்டிருக்கிறார். கட்சி எக்கேடு கெட்டு போனால் அவருக்கு என்ன? அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. எப்படியும் வந்து தேர்தல் வரும்பொழுது நமக்கு 25 தொகுதி ஒதுக்குவாங்க, 20 தொகுதி ஒதுக்குவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 63 தொகுதிகள் ஒதுக்கிய காலமெல்லாம் இருக்குது காங்கிரஸுக்கு. 63 வரைக்கும் போயிட்டோமே. 1980 112 இடங்களில் திமுக நின்றது, 114 இடங்களில் காங்கிரஸ் நின்றது அவங்க கூட்டணியில். இப்படியெல்லாம் இருந்த காங்கிரஸ் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறது? 25 இடங்களுக்கு கெஞ்சக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறது. அப்போ இந்த தேய்மானம் எதனால் ஏற்பட்டது? காங்கிரஸ் தன் சுயமரியாதையை இழந்து விட்டது. வாழப்பாடி மூப்பனார் காலத்தில் இருந்த அந்த சுயமரியாதை இருக்கு பாருங்க, அதை இழந்து விட்டது. குறைந்தபட்சம் EVKS இளங்கோவன் அவர் பார்த்தீங்கன்னாக்க அதிமுகவுடன் தங்கபாலு தலைமையில் கூட்டணி அமைந்தபொழுது தங்கபாலு வந்து மாநில தலைவராக இருந்தார். அதிமுக கூட்டணி இருந்த பொழுது செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் தனிப்பட்ட விதத்தில் மிக மோசமாக, இத்தனைக்கும் அவருடைய தாயார் வந்து அவைத்தலைவராக இருந்தார். எங்கே
இதில் அவைத்தலைவரில் வேற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். இங்கே நம்ம அதிமுகவில் சுலோச்சனா சம்பத். அப்படி இருந்த பொழுதும் கூட மிக தரக்குறைவாக எல்லாம் விமர்சிப்பார். ஒரு முறை அதே போல கருணாநிதியை பார்த்து விமர்சிக்கவும் முயற்சித்தார். கருணாநிதி வீட்டிற்கே சென்று, அத்தனைக்கும் அவர் மத்திய அமைச்சராக இருந்தார், கருணாநிதி இல்லத்திற்கே சென்று மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டார். அப்படியெல்லாம் வந்து அதிமுக கூட்டணி கட்சிகளை நடத்தியது கிடையாது. ஆனால் இப்படியெல்லாம் பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இருந்த காங்கிரஸ், எப்படி இருந்த காங்கிரஸ் இப்படி ஆகிவிட்டது என்ற நிலையில் இன்னைக்கு 25 தொகுதிகளுக்கு திமுகவுடன் பிச்சை எடுப்பதோடு அல்லாமல் அண்டை மாநிலம், அண்டையில் இருக்கக்கூடிய, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் அப்படின்னு கூட வச்சுப்போம், அதுவும் அதோடைய கோட்டை என்று பார்க்கப்படுகின்ற, அதோடைய அடித்தளம் இருக்கக்கூடிய அந்த யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் கூட தனக்கு சுயமரியாதை இல்லை, தங்களை இவ்வளவு துச்சமாக திமுக மதிக்கும் என்றால், இதை மீறியும் இவர்கள் இந்த கூட்டணியில் இருப்பார்கள் என்றால், இவர்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சுரணை என்பது சுத்தமாக கிடையாது. இவர்கள் எந்த காலத்திலும் இவர்கள் கட்சியை உயிர்த்தெழ வைக்க முடியாது என்பது தெளிவாகிறது. இப்படியும் ஒரு பிழைப்பு பிழைக்க வேண்டுமா என்பது காங்கிரஸை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.